இங்கே பார்த்தோம் அப்படின்னா இந்த 3 மரங்களுக்கும் கொஞ்சம் பிரச்சனை, நிலத்தகராறு, இடம் இல்லை. அதனால வந்து நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கட் பண்ணி விடும்போது எல்லாத்துக்குமே வந்து கொஞ்சம் இடம் கிடைக்கும். இந்த சைடில் வந்து இந்த பிரான்ச் போய் அந்த மரத்தை போய் இடிக்க பார்க்குது. இந்த பிரான்ச்சை இங்கேருந்து கட் பண்ணலாம். இந்த பிரான்ச் வந்து யாருக்குமே பிரச்சனை இல்லாமல் அந்த சைடு போயிட்டுருக்கு. அப்புறமா இதை பார்த்தோம் அப்படின்னா போய் இந்த நம்மளோட பிளாக்பெரியை போய் இடிச்சிட்ருக்கா. அதனால இந்த சைடில் இதை கட் பண்ணிட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இது வந்து வீடை இடிச்சிட்ருக்கு, அதனால் இதையும் தூக்கிடும். இந்த செடியை வந்து அப்படியே ஃபென்ஸ்க்கு அந்த சைடில் தள்ளி விடலாம் அப்படின்னு பார்த்துட்ருக்கோம். அதனால வந்து இந்த சைடில் வளர்கிற பிரான்ச்செல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் கட் பண்ணிட்டோம் அப்படின்னா, வெட்டுறது வந்து எனக்கு கை வந்த கலை. அப்புறம் இந்த வந்து நம்ம கட் பண்ணும்போது உள்ளே போய் இது ஒன்று மட்டும்தான் எல்லா பிரான்ச்சையும் போய் இடிச்சிட்ருக்கு. அதனால் இதையும் அப்படி கட் பண்ணிட்டோன்னா கிளியர் ஆயிரும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு வந்து நிறைய இடம் கிடச்சிருக்கு. இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி விட்டால் தான் நிறைய வெளிச்சம் வரும். எல்லாம் வந்து மாற்றி மாற்றி அங்கே இங்கே எல்லாம் சண்டை போட்டுகிட்டே இருக்கும். இனி வந்து இன்றைக்கி ஃபுல்லாக வந்து செடியை வந்து கட் பண்ணுறது தான் வேலை. போன வாரம் வரைக்கும் இந்த இடம் வந்து ஃபுல்லாக காலியாக இருந்துச்சு. நம்ம வந்து ஒரு ரோவில் தானே வந்து செடியெல்லாம் வச்சுருந்தோம். சரி இங்கே கொஞ்சம் இடம் ஃப்ரீயாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஆப்பிள் செடி வாங்கி வச்சுருக்கோம். இப்போ வந்து எல்லா செடியும் வந்து ஒரு கம்பு மட்டும், ஒரு குச்சி மட்டும்தான் இருக்குது. இதுக்கப்புறமா கொஞ்சம் அந்த வெயில் வர வர இலைகள்லாம் வரும். நம்ம வந்து இந்த வருஷம்தான் வச்சதுனால இதில் வந்து பூ பூக்கும். ஆனால் வந்து நம்ம காய் பிடிக்க விடக்கூடாது. அப்போ தான் வந்து எல்லா எனர்ஜியும் யூஸ் பண்ணி செடி வளர ட்ரை பண்ணும். அடுத்த வருஷம் காய்க்கும் போது நல்லா காய்க்கும். இப்போ வந்து 1-2 காய்ச்சதுன்னா கூட அந்த செடியில் இருக்கிற எனர்ஜி எல்லாமே வந்து அந்த ஃப்ரூட்டுக்காக தான் போகும். அதனால் வந்து நம்ம இந்த வருஷம் இதை வந்து பிச்சு விட்டுறணும். 3 மாதத்துக்கு முன்னாடி இந்த மரத்தில் வந்து ஒரு இலை கூட கிடையாது. எல்லாமே காஞ்சி கீழே விழுந்துடுச்சு. இப்போ பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே புதிய இலையாக, மரம் ஃபுல்லாக அப்படியே இலையாக வந்திருக்கு. எல்லா இலையும் நம்ம சைடில் தான் விழுந்துச்சு. அப்புறமா எல்லாத்தையும் பெருக்கி எடுக்கிறதே ஒரு பெரிய வேலையாக இருந்தது. இப்படி தான் இருந்தது 3 மாதத்துக்கு முன்னாடி. இப்படி இருந்த மரம் இப்படி ஆயிருக்கு. ஆப்பிள் மரம் நம்ம வைக்கிறப்போ எல்லாமே வந்து வெறும் குச்சி குச்சியாக தான் இருந்தது. இப்போ